என் பேர் நித்யா முருகேசன். நான் குமரபாளையத்துலேருந்து வந்திருக்கேன். எனக்கு இப்படி ஒரு கிளாஸ் இங்கே இருக்குதுங்கிறதே தெரியாது. ஃபஸ்ட்டு சிவா சாரே எனக்கு தெரியாது. பூபாலன் சார் தான் எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஒரு கிளாஸ் இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னாரு. நான் ஃபஸ்ட்டு கேட்டது முதல்ல அங்கே அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நம்ம இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இருக்குதா அப்படின்னு கேட்ட கேள்வி அதுதான் ஃபஸ்ட்டு. லேடிஸ் எத்தனை பேர் வருவாங்க, ஜென்ஸ்? ஏன்னா 3 நாள் அதில் ஃபஸ்ட்டு சொன்னது செல்ஃபோன் உபயோகப்படுத்தக்கூடாது, என்ன நடந்தாலும் வீட்டுக்கு தெரியாது, இங்கே தான் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்து லேடிஸ் வர்றதுனால எப்படி இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. நீங்கள் வாங்க மேடம், வந்து பாருங்கள். இதுக்கு முன்னாடி நிறைய கிளாஸ் நடந்திருக்கு, வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, ஃபுல் பாதுகாப்பு தான். ஏன்னா இது மலை அடிவாரம், காட்டுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் நான் டவுன்லேயே இருந்தவன், அதனால எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு. அதனால தான் என்னால் ஒரு அட்டைப்பூச்சினால தான் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாமே நீங்கள் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. நீங்கள் வாங்க, உங்களை நீங்கள் நிறையா மாற்றிக்க வேண்டிய சான்ஸ் இருக்குங்க. எனக்குள்ள நிறையா நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருந்தது. எப்படின்னா ஃபேமிலின்னு இருந்தால் எல்லாமே இருக்கும் தான், வெளியிலிருந்து வர்றது எனக்கு நிறையா இருந்தது. நிறைய எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும். நைட் தூங்குற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு ஒரு டயர்ட்னஸ்ஸு, அதை வச்சுக்கிட்டு மறுபடியும் வேலைக்கு போகிறது, இப்படியெல்லாம் இருந்தது. அதனால் சின்ன சின்ன சண்டைகள். இத்தனை விஷயத்துக்கு மீறி நான் வெளியில் சொல்ல முடியாத சில அழுத்தங்கள்லாம் மனசுக்குள்ளே இருக்கும். என்னதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறோம், ஃபேமிலியில் அம்மா கிட்ட சொல்கிறோம், அப்படி இருந்தாலும் சொல்ல முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்கும். அது ஒன்று இருந்தது. இன்னொன்று ஈகோ. தப்பு செஞ்சிட்டோன்னு தெரியுது, அதை வெளிப்படையாக போய் என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்கறதுக்கு மனசு வரல. அந்த ஒரு இது எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. எங்கள் வீட்டில் சொல்லுவார், உனக்கு கொஞ்சம் ஈகோ ஜாஸ்தி அப்படின்னு. இருந்தாலும் அதையே நான் ஒத்துக்க மாட்டேன், அதெல்லாம் இல்லை எனக்கு அப்படின்னு. இங்கே 2வது நாள் கிளாஸில் சார் சொன்னார், உங்களை சாகடிச்சிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏதோ மெடிடேஷன், அது எல்லாரும் சொல்கிறது தான், அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் அவர் நடத்தின அந்த நிகழ்ச்சி, அந்த விஷயம், அது மெடிடேஷன்னு சொல்ல முடியாது, அதையும் தாண்டி ஒரு விஷயம். எல்லாரும் சொல்கிறாங்க நான் மெடிடேஷன் செஞ்சேன், எனக்கு அப்படி தெரிஞ்சது இப்படி தெரிஞ்சது அப்படின்னாங்க. ஆனால் மெடிடேஷனை விட மனசுக்குள்ளே இருக்கிற அழுத்தத்தை குறைச்சி மனசை எப்படி லேசாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று, மானசீகமாக என்னால் டைரக்டாக ஒருத்தர்கிட்ட போய் உணர்வு பூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக இல்லை, இந்த இடத்துல உணர்வு பூர்வமாக உண்மையாக, பொய்யா இல்லை, உண்மையாக என்னை விட சின்னவங்களாக இருந்தாலும் சரி, என்னை விட பெரியவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் டைரெக்டாக என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்குற ஒரு தைரியம் அன்னைக்கு அவர் பண்ணின விஷயத்தில் கிடைச்சிது. நான் இங்கிருந்தே 2 விஷயம் ப்ரே பண்ணேன். எனக்கு அன்னைக்கு அவர் நடத்துனது எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது. ஏன்னா நான் எங்கள் அம்மாட்ட பேசி 6 மாதம் ஆகுது. ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான் அதில் வந்துட்டேன். நான் பேசலை. ஒன்று கேட்கணும் தோணும் எங்கள் அம்மா கிட்ட. சரி தப்புதாம்மா, அப்போ என்னங்கிற கேட்டேன். எங்கள் அம்மா ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, நான் ஒரே பொண்ணு தான். இருந்தாலும் ஏன் கேட்கணும், நீ எப்படி நீ சொல்லலாம். எங்கள் அம்மா இன்னொரு பெரியம்மா பொண்ணு மூலியமா கேட்பாங்க, அவள் கிளினிக் போயிட்டாளா, இந்த 3 நாள் அங்கே போகிறேங்கிறா, இங்கே என்ன பண்ணுறது, அங்கே போய் அவள் எப்படி இருப்பா, ஃபோன் கூட கிடையாது. இந்த மாதிரிலாம் எங்கள் அக்கா கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. இது இருந்தாலும் இதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை. எனக்கு இங்கே இவர் சொல்ல உண்மையாலுமே எங்கள் அம்மா பக்கத்தில் இருந்திருந்தா இந்த மாதிரி நல்லா நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்தது. ஒன்று. இன்னொன்று, என்னால் இங்கிருந்து அவங்ககிட்ட மானசீகமாக ஒரு மன்னிப்பும் கேட்டேன். 2வது, மானசீகமாக 2 பேருக்கு நான் நன்றி சொன்னேன். இந்த விஷயத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு, நான் இங்கே வரத்துக்கு பூபாலன் சாருக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும், உன்னுடைய சௌரியம் நீ போக முடிஞ்சா போன்னு சொன்னார். அதுக்காக அவருக்கும். ஏன்னா அன்னைக்கு சார் சொன்னார், தமிழில் இருக்கிற வார்த்தைக்கு தான் உணர்வுகள் ஜாஸ்தி அப்படின்னு. நம்ம தேங்க்ஸ்ன்னு சொல்கிறத விட நன்றி அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கு. அந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி சாரின்னு சொல்கிறத விட மன்னிப்பு அப்படின்னு கேட்குறது உணர்வு பூர்வமாக இருக்குதுங்கிறது நான் இங்கே ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கிளாஸ் நடந்ததுக்கப்புறம் இப்போ என் மைண்ட் மட்டும் இல்லாமல் மனசு லேசாகி, அடுத்தது இனி எப்படி என்னை நான் கரெக்டாக கொண்டு போய்க்கணும், என்னைய நான் அடுத்தவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எனக்குள்ளார நான் எப்படி என்னை கரெக்டாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத 100% புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு, இந்த கிளாஸ் நடந்துறப்ப நிறைய கிளாஸ் போயிருப்போம், சொல்லி கொடுப்பாங்க, கும்பலாக எல்லாரையும் உட்கார வச்சு இப்படி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க. நம்ம அது தப்பாக செஞ்சாலும் சரி, ரைட்டாக செஞ்சாலும் சரி, கிளாஸ் முடிஞ்சுன்னா அனுப்பிச்சி விட்ருவாங்க.
இங்கே வந்து அப்படி இல்லாமல் அவர் ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு நீ செய்யறது கரெக்டா, ஏன்னா இது உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். சொல்கிறோம் மூச்சு பயிற்சி அப்படின்னு, ஆனால் இது உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இது எச்சா செஞ்சாலும் பிரச்சனை, கம்மியாக செஞ்சாலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப அவ்வளோ கேர் எடுத்து கரெக்டாக செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்து செய்கிறது வந்து ஒரு ஆசிரியருங்கிறதோட ஒரு குரு அப்படி நான் அப்படி நினைக்கிறேன். அது கரெக்டாக அவர் செய்கிறதுனால இது கண்டிப்பாக 100% சக்ஸஸ்ஃபுல்லாக என்னால் செய்ய முடியுங்கிறத நான் ரொம்ப நம்புகிறேன். இங்கே என்ன ஒரு விஷயம் மைனஸாக தெரியுது அப்படின்னா, எங்களுக்கு இது எல்லாமே புதுசாக இருக்குது. சாப்பிட்றது இருந்து காலையில் இங்கே இருந்துச்சுன்னா டீ காஃபி குடிக்கிறவங்க, கஞ்சி கொண்டு வந்து கொடுத்து கஞ்சி குடி, இப்படி தான் சாப்பாடு அப்படிங்க எங்களுக்கு இது புதுசு. ஆனால் ஃபஸ்ட்டு அந்த அன்னைக்கு சிரமமாக இருந்தது, அது போக போக பழகிடுச்சு. இப்போ இதை போய் வீட்டில் குழந்தைங்களுக்கு எப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கரெக்ட் பண்ணி கொடுக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் இப்போ தோணுது. இந்த விஷயமெல்லாம் இருக்குது. இதில் பெருசாக மைனஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே பாசிட்டிவ் தான். அவர் சொன்ன மாதிரி இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கிட்டா லைஃப்பில் எந்த ப்ராப்ளமும் இல்லைங்கிறத நான் 100% புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கு நான் நன்றி தான் தெரிவிச்சுக்கிறேன் அவருக்கு.